எங்கள் அப்பாவை மட்டும் சீக்கிரமாக கொண்டு வர ஏற்பாடு பண்ணி தரணும். எங்களுக்கு வேற யாருமே இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா 8:43 முந்தின நாள் லைட்டு 8:43க்கு ஃபோன் அடிச்சு எங்கள் அம்மா பேர் சொல்லி என்னை காப்பாற்றுன்னு சொன்னாங்க. 25க்கு நான் இறக்கி விட்டு போலீஸ் ஸ்டாப் படிச்சுட்டேன்னு அந்த ஹிந்திக்காரன் அங்கே சொல்லிட்டாங்க. திரும்ப அவங்க ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் நேற்று 6 மணி போல் எங்கள் அம்மாக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்படி மாசானமுத்துங்கிறது யார் கணவரான்னு கேட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவுக்கு உட்பட்ட துண்டவளை என்ற கிராமத்தில் அப்ரகாம் நாடார் அவர்களுடைய மகன் மாசானமுத்து என்பவர் வயது 44, மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் இட்லி கடையில் வேலை செய்வதற்காக சென்றிருந்தார். சென்ற இடத்தில் 20 நாட்கள் வேலை செய்த பின்பு தொடர்ந்து அந்த பணியும் அங்குள்ள சூழலும் இந்தியும் தமிழை தவிர வேறு மொழியும் தெரியாத காரணத்தினால் அவர் அங்கிருந்து ஊருக்கு வருவதற்கு புறப்பட்டு 2 தினங்களுக்கு முன்னால் அவர் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் விரைவு வண்டியில் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவர் ட்ரெயின் மாறி ஏறி இருக்காரு. ஏறினவர் போய் ட்ரெயினில் படுத்துக்கிட்டாரு. காலையிலே எழுப்பி பார்த்தா மத்திய பிரதேச மாநிலம் போபால் பக்கம் பசோடா என்ற ஒரு மாவட்ட தலைநகரம். அந்த ஊர்ல இறங்கியிருக்காங்க. சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் அழைத்து சென்று என்ன விசாரித்தார்களோ தெரியவில்லை. இறந்ததாக நேற்று மாலை தகவல் வந்தது. அதற்கிடையில் அவர் ஒரு முறை பேசி இருக்கின்றார். என்ன நடந்தது என்பது அவருடைய மகள் இப்போது நீங்க கேட்டால் அவங்க தெளிவுபடுத்துவாங்க. எங்கள் அப்பா 8:43 முந்தின நாள் லைட்டு 8:43க்கு ஃபோன் அடிச்சு எங்கள் அம்மா பேர் சொல்லி என்னை காப்பாற்றுன்னு சொன்னாங்க. என்ன விட்டுருங்க, நான் வேலைக்கு வந்திருக்கேன் எங்கள் அப்பா சொன்ன சவுண்டு கேட்டுச்சு. திரும்ப அதே ஹிந்திக்கார நம்பருக்கு ஃபோன் அடித்து இது என்ன ஸ்டேஷன் ஒரு அண்ணனை வச்சு பேசி எந்த ஸ்டேஷன் கேட்கும்போது இது மத்திய பிரதேஷ் போகிற ட்ரெயின். எங்கள் அப்பா நான் கன்னியாகுமரி ட்ரெயினுன்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேஷ் போகிற ட்ரெயின் அப்படின்னு சொன்னேன். இத்தாருங்கிற இடத்துல 10:25க்கு இறக்கி விடுவேன்னு சொன்னாங்க. இறக்கி விட்டு நாங்கள் ஒரு போலீஸ் ஒப்படைச்சிருங்க எங்கள் அப்பாவை அப்படின்னு சொன்னோம். 25க்கு நான் இறக்கி விட்டு போலீஸ் ஒப்படைச்சிட்டேன்னு அந்த ஹிந்திக்காரன் அங்கே சொல்லிட்டாங்க. திரும்ப அவங்க ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் நேற்று 6 மணி போல் எங்கள் அம்மாக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்படி மாசானமுத்துங்கிறது யார் கணவரான்னு கேட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எதுவுமே பேசலை. ஃபோன் பண்ண நேரம்லாம் காப்பாற்றுன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவை மட்டும் சீக்கிரமாக கொண்டு வர ஏற்பாடு பண்ணி தரணும். முதலமைச்சர் எங்கள் அப்பா பாடியை வாங்கி எப்படியா சீக்கிரம் இங்கே கொண்டு வரணும். எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு வேற யாருமே இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்துச்சு.